மாத்திரம் இல்ல, கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவன் 3 வார்த்தை சொன்னான். என் வல்லமைக்காக, பாருங்க, என் வல்லமைக்காக, என் பராக்கிரமத்தினால, என் மகிமைக்காக நான் கட்டின. பாருங்க, நீங்க தான் வேலை செஞ்சீங்க, நீங்க தான் வீடை கட்டினீங்க, நீங்க தான் எல்லாமே செஞ்சீங்க. ஆனா உங்க பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால் நான் வீடை கட்டினேன், கர்த்தருடைய கிருபையினால் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபையினால் நான் வாழறேன். ஆண்டவரை நம்ம என்ன பண்ண, கனப்படுத்துவர்களாக, எல்லாவற்றிலும் அவரை முதன்மையாக வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வானத்திலிருந்து வந்த ஒரு 3 இடங்களில் நடந்த சத்தத்தை குறித்து நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நீங்கள் தானியேல் 4ஆம் அதிகாரம் 28 33 வரைக்கும் வாசிக்கும் போது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. நடந்ததுக்கு பிறகு அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ மாடை போல புல்லை மேய்வாய். உன்னுடைய காரியமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமெல்லாம் அப்படி சொல்லிட்டே வருகிறது. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். கர்த்தர் பல அந்த 100 வருஷத்திற்கு பிறகு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நான் உனக்கு குறித்திருக்கிற மலைகளில் ஒன்றுக்கு உன் சேஷ்ட, உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய பாசமிக்கும் மகன், உனக்கு எவ்வளோ ஆண்டவர் அந்த மகனை கொடுத்திருந்தா நீ எவ்வளோ பாசமா இருப்பியோ அந்த ஒரே மகனை என்ன செய்ய, எனக்கு பலி கொடுக்கும்படி நீ கொண்டு வான்னு சொல்லிட்டார். நீங்களும் நானும் தான் என்ன பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பலி கொடுப்பதற்காக இப்பொழுது அப்பாவும் மகனும் புறப்பட்டு போகிறாங்க. 2 பேரும். மகன் கேட்கிறான், அப்பா நான் பலி செலுத்த போகிறோம், பலிக்கான ஆடு கர்த்தர் பார்த்துக்கு வருவாப்பா, கர்த்தர் பார்த்து பாருவா, உன்னை கொடுத்தவரே அவர் தான், என்னை ஆசீர்வதிச்சவரே அவர் தான், எனக்கு வாக்கு தத்தத்தை சொன்னவரே அவர் தான், அவர் கைவிட மாட்டார், வா பார்த்துக்கலாம். அதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ கண்டு விசுவாசிப்பது அல்ல, பார்த்து விசுவாசிப்பது அல்ல, பெற்றுக்கொண்டு விசுவாசிப்பது அல்ல. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் குடும்பத்தை பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை பார்த்து கொள்வார், சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார். இப்ப சொல்லிட்டு எல்லாவற்றையும் பார்த்தா இல்ல, அப்பா கையை கட்டுறாரு, கால்களை கட்டுறாரு, தூக்கி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தியை உருவி இப்பொழுது தன் மகனின் மேல் வெட்டுவதற்கு கையை ஓங்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிராமே ஆபிராமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒருவேளை அந்த சத்தம் வரலன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். 1 செகண்டுங்க, கத்தி எடுத்து வெட்டுற செகண்ட் எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் கூட இல்லை. ஆனால் அந்த டைம், அந்த அப்ராக்சிமேட் டைம்ல காடு இப்ப பேசுறாரு. அப்பா ஆபிரகாமே ஆபிரகாமே தூதனை கொண்டு பேசுறாரு. இன்றைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அநேக சூழ்நிலைகளை பரலோகத்திலிருந்து வருகிற இந்த வானத்திலிருந்து உண்டான சத்தம் அவனை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. எப்படிங்க பிரதர், இன்னைக்கு வானத்திலிருந்து சத்தம் வருமா அப்படின்னா அவர்களுடைய விசுவாசத்துக்கு தக்கபடி. ஆனால் நான் அல்டிமேட்டா ஒன்று சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தம் பாருங்க, என்ன பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வசனம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டே இருக்கும். இந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவாகிய இந்த வேத வசனமாகிய இந்த வேத வசனத்தின் சத்தம் என்னை பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைகளை பாதுகாக்கும், என் குடும்பத்தை பாதுகாக்கும், என் சபையை பாதுகாக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க திங்க் பண்ணணும், இந்த சத்தம் தான் என்னை சுத்தப்படுத்தும், இந்த வேத வார்த்தையின் சத்தங்கள் தான் என் உயிரை பாதுகாக்கும்.
நான் இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரோடு நெருங்கி இருந்தா பாதுகாப்பா இருப்போம், ஆண்டவரோடு கூட நடந்தா பாதுகாப்பா இருப்போம். ஒருவேளை ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா எப்படி வானத்திலிருந்து சத்தம் வரும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பாதுகாப்பே இல்லை, நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்லை, வியாதி, போராட்டம், மனக்கவலை, நெருக்கங்கள், அழுகைகள், புலம்பல்கள், தவிப்புகள் இல்லையா? அப்போ ஆபிரகாமை கர்த்தர் மிகவும் நேசித்தபடியினால் தன் மகனை பாதுகாப்பதற்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இந்த காலை நேரத்தில் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் ஆபத்துகளில் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட வானத்தின் இந்த மன்னா, வானத்திலிருந்து வந்த சத்தம் தான் பரிசுத்த வேதாகமம். ஒவ்வொரு நிமிடமும் இந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 11 - 19 வரைக்கும் படிச்சீங்கன்னா பலிக்கான அந்த ஆட்டை கர்த்தரே ஏற்படுத்துகிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் இருப்பார். இப்போ பாருங்க, அந்த 12ஆம் வசனத்தில் அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்து 14வது வசனத்தில் ஆதியாகமம் 22:14 ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யெகோவா ஈரே. சொல்லுங்க எல்லாரும், யெகோவா. 3 முறை சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் யெகோவா ஈரேவா? திங்க் பண்ணுங்க. எனக்கும் அவர் யெகோவா ஈரா இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். பல நேரங்கள் நமக்கு என்ன கலக்கம், என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறது, எனக்கு வயசாயிடுச்சு, என் பிள்ளைகளெல்லாம் திருமண வாழ்வை பார்க்க வேண்டுமே, ஏற்ற வேளையில் கர்ப்பத்தின் கனி கிடைக்கணுமே, கடன்லே நான் வாழ்றேனே, வாடகையிலே நான் வாழ்றேனே, என் வீடு கட்டப்படலையே, என் பிள்ளைகள் அனாதையாக்கப்படுகிற நிலைமை இருக்கிறது. யோசித்து பாருங்க. இப்படி தான் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, யெகோவா ஈராய், அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அமைதியின் வாழ்வை ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். எந்த உலகமும் மனிதனோ பணமோ பதவியோ சூழ்நிலைகளை கொடுக்க முடியாது. வானத்திலிருந்து வந்த சத்தம் ஈசாக்கை பாதுகாத்தது. கர்த்தருடைய வசனம் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். 15வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, பாருங்க, வானத்திலிருந்து 2வது முறை ஒரு சத்தம் வருது, கூப்பிட்டு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து படியினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். The fear of God, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஏன் தெரியுமா நம்ம பேச்சு கீழ்ப்படுகிறது இல்லை, நம்ம ரோல் மாடலாவே இல்லை. சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே சண்டை போட்டுருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுங்க. ரொம்ப வாய் பேசாதுன்னு சொல்லி இருப்பாங்க, அதை விட டபுள் மடங்கு அவங்க அம்மா பேசும், அப்பா பேசுவாங்க. அப்போ எப்படி? அதை சொல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கன்றாங்க பசங்க. கரெக்டு தானே? நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த வார்த்தை, அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தபடியினால் ஈசாக்கு எல்லா விஷயத்திலுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான், அம்மா எப்படி இருக்குதோ அப்படிதான் சொல்லுவாங்களா நம்ம ஊரில் ஒரு பழமொழி, நூலை போல தாயை போல. அதெல்லாம் நல்லா நமக்கு தெரியும், ஆனால் ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆசீர்வதிப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது.
ஆதியாகமம் 18:18 சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் என்னோடு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான்ப்பா. எப்படி இருக்கான்? நிறைய குடும்பத்துல கணவன் என்ன செய்யறாருன்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி என்ன செய்யறாங்கன்னு கணவனுக்கு டிரான்ஸ்பரண்டே இருக்காது. என்ன இருக்காது? அந்த ஒரு ஒழிவு மறைவு தன்மையை இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பேச விரும்புகிறாரு? ஆபிரகாம் கர்த்தரோடு கூட உறவிலே இருந்தான், அவனை பாதுகாப்பதற்காக பரலோகம் பேசினது. இன்றைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரோடு உறவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பரலோகம் நிச்சயம் பேசும், பரலோகம் நிச்சயம் பாதுகாக்கும். ஒரு படி மேலே போய் அல்டிமேட்டா நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசுவோடு உறவில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், இயேசுவிடத்தில் செபிக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், இயேசுவோடு கூட நடக்கிறவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு, பரலோக வாழ்வு உண்டு, நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உண்டு. வானத்திலிருந்து வந்த சத்தம் ஆபிராமை அவன் குமாரனாகிய ஈசாக்கை பாதுகாத்தது. இரண்டாவது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இந்த நேபுகாத் நேச்சரை குறித்து கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆகையால் ராஜா, நான் சொல்லுகிற ஆலோசனை நீ அங்கீகரித்து கொண்டு. இப்ப தானியேல் என்ன சொல்றாரு? நேபுகாத் நேச்சரை பார்த்து, நான் சொல்றத கொஞ்சம் ஏத்துக்குங்க ராஜா, அங்கீகரித்து கொண்டு. வசனம் பாருங்க, நம்ம வசனத்தை கவனிங்க, அவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லுகிற ஆலோசனையை நீர் அங்கீகரித்து. ஏன் இதை நான் இவ்வளோ நேரம் எம்பசிஸ் பண்றேன்னா, நிறைய நேரத்தில் ஆலோசனையே நானே ராஜா, எல்லாம் எனக்கு யாரும் மற்றவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்தில் என்ன நடக்கணும் வேதம் சொல்லுதா இல்லையா? ஒரு முறை மோசே ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தார். ஏறத்தாழ 50 லட்சம் ஜனங்க. எத்தனை லட்சம்? பல பிரச்சனை. ஒரு வீட்டில் இருந்தாவே பல பிரச்சனை இருக்குது. இத்தனை லட்சம் ஜனனா எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கான்? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து போகுது. என்னது? இயேசுவை யெகோவா தேவனை அறியாத அவருடைய மாமனாகி எத்ரோ வருகிறார். எத்ரோ வந்து பார்க்குறாரு, என்னையா பண்ணுகிற, உன் வேலை இது இல்லையே, நீ 100 பேருக்கு ஒரு தலைவனும் 50 பேருக்கு ஒரு தலைவனும் இப்படி என்ன பண்ண, டெலிகேட் பண்ணு, என்ன பண்ண, பிரிச்சு கொடுப்பா. நீ ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது, எல்லாமே என்னால் பண்ண முடியும்னாலாம் சொல்ல முடியாது. we are not a சூப்பர்மேன் இல்லையா? எல்லாமே நம்ம பண்ணிட முடியுமா? அது எதுக்கு கிருபை உள்ளவர்கள் தான் பண்ண முடியும். எனக்கு கூட தான் ஊசி வாங்க தெரியும், அதை நானே போட்டுக்க முடியுமா? யோசித்து பாருங்க, அது படிச்சாதான் போட முடியும். கரெக்டா இல்லையா? எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமா? அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறா. இப்போ சொல்றாரு, பா கொஞ்சம் ஆலோசனைய கேளு, இப்படி பிரிச்சு கொடுத்துட்டு இவங்களால முடியல உங்ககிட்ட வரட்டும், அப்ப நீ டீல் பண்ணு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு பாருங்க. அந்த ஆலோசனை அவனுக்கு நலமாக கண்டது, அதை அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ இங்க பாருங்க, தானியேல் ஒரு ஆலோசனை சொல்றான் நேபுகாத் நேச்சருக்கு, அவன் கேட்கவே இல்லை. அடுத்து சொல்ற, நீர் அங்கீகரித்து கொண்டு 27ஆம் வசனத்தை பாருங்க, நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை பாருங்க. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லுகிற ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். சொப்பனம் வந்துச்சு, உன் ராஜபாரம் முடியும் போது உனக்கு கர்த்தர் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக இந்த சொப்பனத்தை கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தானியேல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. உன் அக்கிரமத்தினாலும் உன் பாவத்தினாலும் உன் மீறுதலினால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஒருவேளை நீ விட்டு மனம் திரும்பிட்டேன்னா உனக்கு மறுபடியும் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது 28ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். 29ல் அவன் உலாவி கொண்டிருக்கிறான். 30வது வசனத்துல அவன் பேசுகிற பேச்சை நாம் பார்த்தோம். என் வல்லமை, என் பெயருக்கு, என் மகிமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு,
உன்னை விட்டு என்ன பண்ணிச்சு? ராஜ்யம். பாருங்க, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ரெண்டாவது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், வானத்திலிருந்து வந்த சத்தம் நீதியை செய்கிறது. என்ன செய்து? வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என்னையும் பேசுகிற என்னையும் அது வகையறுக்கும், உங்களையும் எனக்கும் அது ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டு என்ன பேசுறாரு இந்த உபவாச ஜபத்துல? என் ஜனமே, பல ஆண்டுகள் வழக்காடி கொண்டிருக்கிறோமா? சண்டை போட்டுட்டே இருக்கிறோமா? நிறைய கிறிஸ்தவர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. பஞ்சாயத்து, வீடு பிரச்சனை, விவாகரத்து, பயங்கரமான. ஆண்டவர் சொன்னார், வழக்காடு அந்த வழக்கறிஞர்கள் போகாதுன்னு வசனம் இருக்குது. அப்ப எப்படி பிரச்சனையை சால்வ் பண்றது? நமக்கு ஆண்டவர் கொடுத்தது சட்ட புத்தகமே வேதம் தான். ஆண்டவர் நீங்க சொன்னார் நீதி செய்கிற தேவன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து நேபுகத்நேச்சருக்கு என்ன செஞ்சிச்சு? நீதி செய்கிறது. ஏன்? அவருக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனாலும் அவன் என்ன பண்ணல, அதுக்கு கீழ்ப்படியல. காரணம் அவனுடைய பொசிஷன், அவனுடைய பதவி. ஒன்று. ரெண்டாவது, என்னால் கட்டப்பட்ட இவ்வளோ ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு நான் என்ன பண்ண முடியாது. அவன் சொல்றான், கர்த்தருக்காக நீ கீழ்ப்படிஞ்சனா இவ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்றத தாலியன் ஆலோசனை சொல்றான். அவன் கேட்க மனசு இல்லை. பாருங்க, பெருமை வந்தது அவனுக்குள்ள. என்ன வந்துச்சு? ப்ரைட். நான் சமீபத்தில் வாசிட்டு இருந்தேன், ஃபினிஷிங் வெல் அப்படின்ற ஒரு புக்கு நான் வாசிட்டு இருந்தேன். அந்த புக்கில் ஒரு ஆத்தர் எழுதுறாரு, தாவீது ஒரு விபச்சார பாவம் செய்கிறான். பாருங்க, விபச்சார பாவம் கூட மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சவுல் பெருமை நிமித்தமாய் கீழ்ப்படியாமல் பலி செலுத்தினான். மக்களை திருப்திப்படுத்த வேலையை செய்தார். அவனை கர்த்தர் மன்னிக்கவே இல்லை. அவன் முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. ரெண்டு விஷயம் பாருங்க, பெருமையை ஆண்டவர் மன்னிக்கவே இல்லை எங்குமே. ரெண்டாவது என்ன சொல்றாரு? விபச்சாரத்துக்கும் நான் மன்னிச்சிருவேன், பெருமை என்ன பண்றதில்ல. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அந்த ப்ரைடு. இதுதான் நேபுகத்நேச்சர் விழுந்ததுக்கான மிகப்பெரிய காரணம். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? ரொம்ப பரிதாபங்க. அவன் நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபம். இப்ப வானத்திலிருந்து வந்த சத்தம் சொல்லிச்சு, அவ்வளவுதான் பாருங்க, சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. 32ஆம் வசனத்தை பாருங்க, மனுஷன் என்று தள்ளப்படுவாய். தள்ளப்பட்டு விட்டாரு. பாருங்க, மாடுகளை போல் புல்லை மேய்வாய். இந்த வசனம் அப்படியே 33 நீங்க பாத்தீங்கன்னா, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகத்நேச்சர் இடத்திலே நிறைவேறிற்று. வசனம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்கு தத்தம் நிறைவேறும். வசனம் பொய் சொல்லாது. ஒரு மலை வானத்திலிருந்து இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும். சொல்லுதா இல்லையா? இந்த வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும். வானத்திலிருந்து வந்த சத்தம் சொன்னது, நீ இவ்வளோ பெருமையா இருக்கிறியா, உன்னை விட்டு ராஜபாரம் நீங்கிட்டு. சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. பாருங்க, நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு, எந்த மனுஷங்களை எனக்கு வேணும்னு அவன் நினைச்சானோ அவங்கள விட்டு என்ன பண்ணிட்டான்? தள்ளப்பட்டுட்டு மாடுகளை போல் ஒரு ராஜாங்க, ஒரு பெரிய ராஜாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்தவன் இப்ப வனாந்தர வாசியா மாட்டான். மாடை போல புல்லை மேய்ந்து அவனுடைய தலைமயிரெல்லாம் எப்படி ஆயிடுச்சான்? கழுகுடைய இறகுகளை போல உதிர்ந்து போன நிலைமை போல ஆயிடுச்சு. அவனுடைய நகங்கள் எல்லாம் பட்சிகளுடைய நகங்களை போல அப்படி வளர்ந்துச்சு. அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. ஒரு காலத்துல ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ராஜ அரண்மனையிலே சிங்காரமாய் உலாவிக் கொண்டிருந்தவன். நல்ல கவனிக்க, நீ நம்மோடு கூட பேசுறாரு. ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு காரணம் என்ன?
அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு ஏற்படாதது ஒன்றும் ரொம்ப நாள் தான் கிடையாது. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறதுக்கு என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்து 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 போகும்போது கர்த்தரையே மறந்து விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறார்னா, நீதி செய்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு அவர் நீதி செய்வார். எத்தனை பேர் என்கிட்ட ஜபத்துக்கு வராங்க தெரியுங்களா? என் சொந்த சகோதரனே எனக்கு விரோதமாக எழும்புறார் பிரதர், என் அப்பா அம்மா எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மை கொடுக்கல பிரதர், ஒரே ஒரு ஜான் இடத்துக்காக 5 அண்ணன் தம்பிங்க அடிச்சுட்டு கோர்ட்டு கேஸுன்னு பல வருஷங்களாக நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக. ஒரு ஜானுங்க எதை வாரி கொண்டு போகிறோம்? இதுதான் உலகம். இன்னைக்கு பாருங்க, நேபுகாத் நேச்சரு இப்படியெல்லாம் பாடுகளை அனுபவித்த போது இப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு ரிஸ்டோரை கொடுக்குறாரு. இதுதான் இன்னைக்கு எம்பசிஸ். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, வார்த்தையை மீறினால் அதுக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போறோம். தண்டனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு செகண்ட் சான்ஸை கொடுக்குறாரு. அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? 2வது ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த 2வது வாய்ப்புல தப்பிச்சோம்னா ஓகே, இல்லைன்னா நீங்க தான் பைபிளை படிச்சுக்கணும். பாருங்க, நீங்க ஆண்டுடைய வார்த்தை இந்த 33 இப்போ நடந்த உடனே இந்த 33 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 33வது வசனத்தை நம்ம வாசித்தோம். இப்போ 34 நீங்க கவனிக்கணும். அந்த நாட்கள் சென்ற பின்பு, எந்த நாட்கள்? வனாந்தர வாழ்க்கை சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகி நான் கண்களை பாருங்க, கொஞ்சம் அப்படி வானத்துக்கு நேரம் அவங்க கண்களை பாருங்க. பல நேரங்களில் பரலோகத்தை பார்க்குற அனுபவமே பிரச்சனை வந்தவன மனுஷனை தான் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கடன் பிரச்சனை வந்தவன எங்கே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், உனக்கு நீதி செய்ய வேண்டுமா? உன் வாழ்க்கையில் நீதி நடக்க வேண்டுமா? என் புருஷன் என்னை இருமாப்பாய் ஆளுகிறார், என் மனைவி என் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என் குடும்பத்தில் ஒரு நீதியே இல்லை அப்படின்னா look at from heaven, focus on God. என்னது? focus on God, focus on word. இதான் நமக்கு கீயே. எந்த நிலைமையிலும் என் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்பேன். எந்த நிலைமையிலும் என் கண்களை வார்த்தையின் பக்கமா ஏறெடுப்பேன். இது 2 கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உலகத்தில் எத்தனை வியாதி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நாம் ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெயிப்பதற்காக கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம யாரு? ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள். அருமையா ஒரு கருத்து இல்ல? கண்காலை ஏறெடுப்பே மாமேரு மேராயன், கண்காலை ஏறெடுப்பே. இவ்வளவு அற்புதமான பாட்டுல கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தெரியும், பல சகோதரிமார் என்கிட்ட வந்து அழுதுகிறாங்க. நிம்மதியே இல்லை பிரதர், பிள்ளைங்களுக்காக வாழ்றான் பிரதர், செத்து போயிடலாம்னு நினைக்கிறான் பிரதர், இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு செத்துடலாம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், உன் கண்களை கர்த்தருக்கு நேராய். உன் வனாந்தரம் மாற வேண்டுமா? உன் கண்களை கர்த்தருக்கு நேராய் மாற்று. உன் சூழ்நிலை மாற வேண்டுமா? கர்த்தருக்கு நேராக உன் கண்ணை பாரு, ஜெபம் பண்ணுன்றார். பிரேயர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் வெளிரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். The send the reward from you. உனக்கு கொடுப்பாருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவன் 34ஆம் வசனத்துல, இப்ப அவன் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்தான், என் புத்தி எனக்கு, வசனம் பாருங்க, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரே. இப்பதான் பாருங்க, ஏன் நமக்கு கஷ்டம் வருது புரியுதா? ஏன் நமக்கு நெருக்க வருது புரியுதா? கர்த்தர் ஒரு ஷிஃப்ட் பண்ண, நம்மளுக்கு ஒரு டர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இல்லைன்னு வச்சுங்க, கர்த்தரையே மறந்துட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். நம்ம உலகத்தோட நெருக்கங்கள் வருகிறது நல்லது, பாடுகள் வருகிறது
நல்லது. அப்பொழுதுதான் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். நீங்க பாருங்க, சொல்லி ஸ்தோத்திரம் பண்றா. முதல்ல என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினார். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன், கையை பார்த்து நீங்க என்ன செய்ய முடியும் சொல்லத்தக்கவன் யாருமே கிடையாதுப்பான்னு சொன்ன உடனே 36வது வசனத்துல இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி, 2 குமாரர்கள்ல ஒருவன் இளையவன் போயிட்டு பன்றிகள் தின்னுகின்ற தவிட்டை சாப்பிட மனதாயிருந்த போது, அது கூட கிடைக்காத போது, வசனம் சொல்லுகிறது அவன் புத்தி தெளிந்த போது. The English Bible, the clear shape வந்து அவனுடைய அந்த clear mind set, என்ன செட், கிளியரா கிறிஸ்டலா இருக்கணும். அவன் புத்தி தெளிந்த போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த உலக மயக்கத்தினால் இருந்த அந்த மயக்கத்திலிருந்து ஒரு கிளியரன்ஸ்குள்ள, ஒரு விடுதலைக்குள்ள அவன் வருகிறதை போல இப்ப சொல்லுகிறான், அவன் திரும்பி வந்தது என் ராஜபாரத்தின் மேன்மையாக என் மகிமையும். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வசனம் பாருங்க, மகிமையும் என் முக கலையும். என்னமா, சில பேர் வாலி வயசுல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, அந்த நாள் தான் அந்த ஒரிஜினல் சந்தோஷமே போயிட்டு இருக்கும். அப்புறம் என்ன, குழந்தை இல்லை, அது ஒரு சோகமா, அது ஒரு காலகட்டம். குழந்தைய கொடுத்தவொடனே படிக்க வைக்கணுமே, அப்புறம் கல்யாணம், அவ்வளோதான். அவங்க முகமே பேய் அறிஞ்ச முகம் மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகள் முகங்கள் பிரகாசிக்கணும்ப்பா. என்னப்பா, உன்னை பார்த்தாவே கர்த்தருடைய மகள்ப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்னு நினைக்கணும். ஐயோ அந்த அக்கா வந்தாவே சிடுன்னு இருக்கும். அதை மூஞ்ச பார்க்கறதுக்கே நமக்கு, அதை பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் கூட அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் முகங்கள் முக கலையை உண்டாக்கணும். என்ன பண்ணமா, மோசே பாருங்க, போயிட்டு இறங்கி வந்தா பார்க்க முடியல அவர் முகத்தை. என்ன பண்ண முடியல. இன்னைக்கு எங்க நம்ம போய் ஜெபிக்கிறோம்? உபவாச ஜெபத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க நம்ம அறிவிப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவரை தேடுகிற ஒரு முகங்கள் பிரகாசிக்கும்பா. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களின் முகம் வசனம் நிறைவரும். அதனால சில பேர் முகத்தை பார்த்தாவே ஆண்டவர் கொடுக்குறாருப்பா. சொல்லுவாங்கல்ல, எப்படிக்கா நீங்க மட்டும் சந்தோஷமாவே இருக்கிறீங்க, உங்க முகம் பிரகாசமா இருக்குது, சொல்லிருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம முகம் அப்படி மாறணுமா இல்லையா? பாருங்க, இப்படி சொல்லிட்டு அவன் முக கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. இன்னைக்கு ஆவியானவர் காலை நேரத்தில் உபவாசத்தில் சொல்றாரு, நீ எவ்வளவு உபவாசத்திலிருந்து ஜெபிக்கிறாயோ நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஆமீன் சொல்றீங்க. நான் இழந்ததை திரும்ப தந்து, இழந்த சந்தோஷத்தை திரும்ப தந்து, இழந்த உடைமைகளை திரும்ப தந்து, இழந்த பொருட்களை கத்த திரும்ப தந்து, இழந்த இடத்தை கத்த திரும்ப தந்து, இழந்த கர்ப்பத்தின் கனியை, மலட்டு கர்ப்பத்தை, எத்தனையோ முறை குழந்தை நின்று பிரதர் அது குழந்தை நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அபாஷன் ஆயிடுதுன்னு சொன்ன இழந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்து திரும்ப தந்து நிச்சயம் நம்மை வழி நடத்துவார். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அவரோடு கூட இருக்கிற உறவு, இன்டிமசி, ரிலேஷன்ஷிப் வித் காட். வெளிரங்கமான உறவு அல்ல, அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற உறவு. பாருங்க என்ன அழகான வசனம். இப்போ எந்த மனுஷன் மந்திரிகள்லாம் திரும்பி போயிட்டான் பாருங்க, அவ்வளவுதானா இந்த மனுஷன் அழிஞ்சாண்டா ஒளிஞ்சாண்டா நினைச்சாங்க பாருங்க. இப்போ அவன் ஆண்டர்கிட்ட திரும்பிட்டான், கர்த்தர் அவன் பக்கமாய் திரும்பினார். நடந்தது என்ன பாருங்க, மாடை போல புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தவன், தன் தலைமையிலெல்லாம் கழுகுடைய இறகுகளை போல இருந்தவன், தன் நகமெல்லாம் அப்படி பட்சிகளின் நகத்தை போல உருகுலைந்திருந்த அந்த நேபுகத்நேச்சார், தன் சரீரமே அவருடைய பணியில நலைந்து எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க.
அப்படியெல்லாம் உணர்ந்த போது அவன் திரும்பி தானியேல் சொன்ன அந்த யெகோவா தேவனை நோக்கி பார்த்தபோது, பரலோகத்தை நோக்கி, வானத்தை அவன் நோக்கி பார்த்தான்னா வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தோம் சொன்னா, இப்படி ஒரு அவல நிலையில் இருந்த, இப்படி ஒரு கேவலமான, இப்படிப்பட்ட சரீரமெல்லாம் உருகுலைக்கப்பட்டிருந்த அவன் வாழ்க்கையை திரும்பி அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து பாருங்க, அவன் முகத்தை மேன்மையாகவும் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டாரு. மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் பேச விரும்புகிறார். யாரையும் நாம் தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தரை தேடினால் சகலமும் நம்மை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? என் முகம் கர்த்தரை நோக்கி இருக்குமானால் எல்லாம் என்னை தேடி வரும். பதவி என்னை தேடி வரும், பொறுப்பு என்னை தேடி வரும், செல்வம் என்னை தேடி வரும், ஐஸ்வர்யம் என்னை தேடி வரும், சுகம் என்னை தேடி வரும், சந்தோஷம் என்னை தேடி வரும். பிலீவ் பண்றீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் செய்வார். பாருங்க, இப்படி வந்தது, தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் ஒரு ஸ்திரம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். என்னை கர்த்தர் உறுதியாக்கினார். இப்படி சொல்லலாமே, தள்ளாடின என் கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். சில பேருக்கு கன்ஃபியூஷன், குழப்பம் குழப்பம் குழப்பம், சந்தேகம், குழப்பம், ஒரு நிலையில் அன்ஸ்டேபிள் பர்சனாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நிலை இல்லாதவர்களை போல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் a stable person. நீ நிலையானவன். அஸ்திபாரமாகிய மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவன். எவ்வளவு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? காரணம் பில்லர். என்னது? பில்லர். பில்லர். தூண் இல்லை என்றால் நமக்கு தூணே கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. பல நேரத்தில் தூண் நம்ம கூட இருக்குதுன்றதே நமக்கு என்னல ஃபீலிங்கே இல்லை. காரணம் என்ன சொல்லுங்க? நம்ம உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். இது இல்லையா, அது இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே. இதுதான் நம்ம பிரச்சனையே. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பாருங்கள். பாருங்க, அழகா சொல்ல, நான் ஸ்திரப்பட்ட அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தரை மாத்திரம் பார்த்தா போதும். அதிகம் அதிக அதிக இங்கிலீஷ் சொல்ற அப்பர் the most honor. என்னது? the most honor. we are a honorable persons. நாம் எல்லாரும் கனத்துக்குரியவர்கள். உங்கள் பாதங்களை பிடிச்சு நான் சொல்றேன், என் சகோதரிகளால், என்னுடைய தகப்பன்மாரா சொல்றேன், உங்க கால்களை பிடித்து நான் சொல்றேன், இந்த கனத்தை மாத்திரம் ஒரு நாள் நம்ம இழந்துடவே கூடாது. இன்னைக்கு பல பேர் கனவீனமாக இருக்கிறார்கள். வசனம் தெரிந்த பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்கள். அசட்டை பண்ணப்படுகிற நிலைமையில் இருக்கிறார்கள். துக்கமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. நீ கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கனத்துக்குரிய ஹானரபிள் பர்சன். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபத்தை முடிச்சிட்டோன்னு இந்த வார்த்தை நான் சொல்வேன், நான் கர்த்தரின் பார்வையில் கனம் பெற்றவன். இந்த வேர்டை ப்ரொக்ளைம் பண்ணணும், சொல்லணும், அறிக்கை செய்யணும்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த சத்தம் பாதுகாத்தது, வானத்திலிருந்து வந்த சத்தம் நீதியை செய்தது, வானத்திலிருந்து வந்த சத்தம். இப்ப மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இப்போ இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 37 பாத்தீங்கன்னா, இப்படி ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, நன்றி, கிராட்டிடியூட் ஆர்ட்ல இருக்கணும். என்ன இருக்கணும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருக்கணும். நேபுகாத்நேச்சர் பாவத்தில் இருந்தான், அனுபவித்தான், மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இந்த ஆசீர்வதிச்ச தேவனுக்கு எப்படி இருக்கணும்? நன்றியா இருக்கணும்னு சொல்றாரு. நிறைய பேர் நன்றியை மறந்துடுறாங்க. அதான் நம்ம பிரச்சனையே. அதுதான் நம்ம பிரச்சனையே. நம்மளோட சாப்பிட்டவங்களே நமக்கு விரோதமா எழும்புறாங்களே பிரதர். என் சொந்த ரத்த சம்பந்தப்பட்டவனு எனக்கு விரோதமா
எழும்புறான பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புகிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்கு நன்றியா இருங்கள். இப்போ பாருங்க, அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான். பரலோகின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறான். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று அவன் வாழ்க்கையை 2 லைன்ல சொல்லிட்டான். பாருங்க, நேபுகாத்நேச்சர் 2 லைன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கடைசியா அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே. அப்ப என்ன சொல்ற, எவ்வளோ பெரிய ஒரு ப்ரைடில் அவன் இருந்தாலும் அவனை டவுன் டு எர்த் கொண்டு வந்து ஹம்பிள் பர்சனா மாத்துறவர், சிம்பிள் பர்சனா மாத்துறது யாரு? Only God. அதனால நம்ம ஹம்பிள் அண்ட் சிம்பிள் இருந்தா என்னைக்குமே நம்ம ஐயில் தான் இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்ற, தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஜீசஸ் இஸ் a humble person. அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் அப்படியே உள்ள போறேன் பாருங்க. 12 சீஷர்கள் 11 பேர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாங்க. இயேசு ஆண்டவரும் இருக்கிறார். இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டான், ஒரு டீமை கூப்பிட்டு ஏசாமியை காட்டி கொடுக்கறதுக்காக வரான். இப்போ அப்படியே கைகளில் ஆயுதங்கள்லாம் பொழுது வந்த அந்த ரோம சேவகர்கள் ஜீசஸ் எங்கன்னு தேடுறாங்க. ஜீசஸ் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எத்தனையோ ஒரு ஏசாமி அவங்களோட சுத்தி தெரிந்தா அவங்கள யார் ஜீசஸ்னே தெரியல. அதை ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. இவர் தான்பா ஜீசஸ்ன்னு ஒருத்தர் காமிக்க. நான் என்ன அதுல இருந்து கத்துக்கினேன்னா, அவர்களில் ஒருவராக இயேசு இருந்திருக்கிறார். அவர்களோடு கூட இருந்தபடினால் அவர்களுக்குள்ள வித்தியாசம், டிஃபரன்சியேஷனே தெரியல. அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்திருக்கிறார். ஆனா நீங்க நிறைய நேரங்கள்ல செப்பரேட் பண்ணியே பார்க்கணும். நான் வந்து வேற, நீங்க வேற. கரெக்டா இல்லையா? நீங்க ஆண்டு என்ன பேச விடுங்கிறான்னா, நீ வேற நான் வேற எல்லாம் கிடையாதுப்பா, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்ல விரும்புகிறார், நீதியை செய்கிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். பல வசனங்கள் இருக்கிறது, நேரத்தில் இல்லாதனால சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கவனிங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று உரைத்தது. நான் இதை எப்படி சொல்ல விரும்புகிறேன், பரலோகம் அவரை அடையாளப்படுத்தியது. பரலோகம் அவரை அங்கீகரித்தது. என்னமா, சபையில் உறுப்பினர்களா மாத சம்பளம் என்ன பண்ணோம் கொடுக்கணும். அப்போ ஃபேமிலி கார்டு நம்ம என்ன இருக்கும், சர்ச்சில் ரெக்கார்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சென்ட் மேரேஜ் சர்ச்சில் நான் உறுப்பினரா இருக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளம் இருக்குதா இல்லையா? சரி, இது ஒன்று. இந்திய குடிமகனா இருக்கணும்னா ஆதார் கார்டு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆதார் கார்டு எல்லாம் நீங்க பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா? ஆதார் கார்டு எல்லாம் பேங்க் புக் அப்ளை பண்ண முடியுமா? ஆதார் கார்டு எல்லாம் வேற ஏதாவது செய்ய முடியுமா? அடையாளம் இல்லாதவன் வாழவே. நான் கூட சில கண்ட்ரி போயிருக்கிறேன், என் பாஸ்போர்ட் இல்லாம நான் போக முடியுமா? எதுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன்னா, இப்ப ஏசாமி சாதாரணமானவர் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்தின் மனிதர் போல இயேசு கிடையாது என்பதற்காக the supernatural sound, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் உலகத்துக்குரியவரும் அல்ல, இவர் பரலோகத்துக்கு என்று அடையாளப்படுத்தினது. கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தின் அடையாளம். கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணின் அடையாளம். ஒன்று ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ராணிப்பேட்டை வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி இல்லை, பல நூற்றாண்டுகளை கர்த்தர் அழிஞ்சிருக்குது. இந்த மாவட்டத்தின் அடையாளமே நாம் தான். ஆமீன் சொல்கிறீங்களா? உலகத்துக்கே அடையாளம் நம்ம தான். 900 கோடி ஜனங்களில் 700 கோடி ஜனங்கள்
பரிசுத்த வேதத்திலே சொல்லப்படுகிற இயேசு ஆண்டவரை தெய்வமாய் வணங்குகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, நான் கிறிஸ்தவன் என்கின்ற அந்த எண்ணமே போய் கிறிஸ்டியனாவே அன்பை பிரதிபலிக்கிறவர். நமக்கு எதிரிலே எஸ்எம்எச் இருக்குது இல்லையா? ஐடாஸ்காரர் அம்மா யோசித்து பாருங்க, அன்பை பிரதிபலிக்கணும். இந்த கடைசி நாட்களிலே சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் அருமையாக ஒரு ஆண்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்டுட்டு இருந்தேன். அனாதை ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் போயிட்டு தகப்பனையும் தாயும் விடுகிற அன்பே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள வந்துட்டோமோன்ற துக்கமும் தவிப்பும். யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்தத்திலிருந்து குளிப்பாட்டி சீராட்டி வளர்த்து தோல் மேலே வச்சிருந்த பிள்ளை அப்பா அம்மாவை பார்க்கறத விட வேற வேலை எல்லாம் வேலை இருக்கு. அப்படி இருக்கிற அந்த குடும்பம் எல்லாம் நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. புதிய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் சதிசேயர்கள் சொன்னாங்க, தர்ம பணத்தை கொடுத்துட்டா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. முடிஞ்சிச்சா? ஏதோ 1000-500 கொடுத்துட்டா முடிஞ்சிச்சா கடமை? மூன்றாவது சொல்ற என் அடையாளமே என்ன தெரியுமா, எனக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துறது. அதான் இந்த 3 விஷயத்தை லைஃப்ல மறக்கவே கூடாது. 3 பாயிண்ட். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காடுக்கு இருக்கணும். முதலாவது கர்த்தர், 2வது வீடு, 3வது ஊழியம். அப்படி அந்த இந்த ப்ரையாரிட்டியை நம்ம மாற்றணும்னு வச்சுங்க. எனக்கு வீடு வீடு வீடுனே போயிட்டோம்னா கர்த்தரை விட்டுரும். பல நேரங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, இயேசுவை அடையாளப்படுத்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் உருவாகுமெனால் இந்த வசனத்தை கையில் எடுத்துட்டு வர்ற பார்த்தீங்களா, இதுதான் உன் அடையாளம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வேதக்காரர்கள். யாருங்க? வேதக்காரர்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க அல்லேலூயா கூட்டத்தார். என்ன சொல்லிட்டாங்க? கிறிஸ்தவங்களுக்கு என்னென்ன பேர் பாருங்க, அல்லேலூயா கூட்டத்தாரு. நான் சொல்றேன், அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு முதல் முறை கிறிஸ்தவர்கள் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற மனநிலை நமக்கு எப்பவுமே இருக்கணும். நிறைய ஸ்தாபனங்கள், 64,000 சபை ஸ்தாபனங்கள் இருக்குது. 64,000 டினாமினேஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் ஒரே பைபிள் தான் வச்சிருக்கோம். நீங்க ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, என் வாழ்க்கை அடையாளமாய் இருக்கிறதா அல்லது அவமானமாய் இருக்கிறதா? என்னை குறித்து இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னை குறித்து என் வீடு என் தேசம் என்ன சொல்லுகிறது? பாருங்க, சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். வேதத்திலிருந்து வானத்திலிருந்து சில பரிசுத்தவான்களை பரலோகமே கூப்பிட்டுக்குது பேர் சொல்லி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஆபிராமே ஆபிராமே என்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்தது. நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் வாசிங்கன்னா யாக்கோபே யாக்கோபே என்று கர்த்தர் அழைக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா மோசே மோசே என்று அழைக்கிறார். முச்செடியில் தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. ஆபிரகாமை கூட்டது காரணம் என்னன்னா, உன் மகனை வெட்டாத. யாக்கோபை கூட்டதுக்குன்னா எகிப்துக்கு போன்றார். இப்போ சொல்றார் மோசே மோசேன்னு கூப்பிட்டு என் ஜனங்களை மீட்க போன்னு சொல்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-10 வரைக்கும் வாசித்தா சாமுவேலே சாமுவேலே எழுப்பி ஏலியின் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வரைக்கும் மார்த்தாலே மார்த்தாலே என்ன சொல்றாரு, மார்த்தாலே மார்த்தாலே. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வாசினா சீமோனே சீமோனே 2 முறை கூப்பிடுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9:4 சவுலே சவுலே என்னை துன்பப்படுத்துகிற நீ யாரை துன்பப்படுத்துற, என்ன துன்பப்படுத்திட்டு இருக்கிறப்பான்னு 2 முறை தேவனால் அழைக்கப்பட்டார்கள். அடையாளம், அங்கீகரிப்பு. யாருடைய பிள்ளைப்பா, அவன் அப்பா நல்ல விசுவாசமா இருந்தா விசுவாசமா அவங்க அப்பா இருப்பாருப்பா, அதே போல அவன் பையன்
சர்ச்சில் நல்ல இன்வால்மெண்ட்டாக செய்வான்ப்பா, அதே போல் அவன் பையன் அவங்க மக செய்கிறாங்கப்பா அப்படின்ற பேர் வாங்கணும். பல வார்த்தைகள் பல வார்த்தைகள். எசேக்கியேல் 9:4 சொல்றார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் எங்கும் நகரம் எங்கும் உருவ போய் பாரு, ராணிப்பேட்டில் ஒவ்வொரு தெருவா போய் பாரு, இந்த ஜனங்களை குறித்து பாரு, யார் ஜெபிக்கிறாங்களோ, அதான் சொல்ல வர்றாரு பாருங்க. அதற்குள்ளே செயல்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த வீட்டாரு, அந்த மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. ஜெபிக்கிறவங்க மேல ஒரு அடையாளத்தை வைப்பான்னு சொல்றாங்க. அதனால்தான் சிலுவையின் குறியை நெற்றிலேயும் மார்பிலேயும். அப்படின்னா அந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சங்கார தூதன் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணாங்க? நிலைக்கால்களிலே, எந்த வீடுகளிலே அந்த ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடு அடையாளத்தின் வீடு. இப்படி சொல்ல விரும்புற, ரத்தத்தினால் அடையாளம். அப்ப அந்த அடையாளம் எங்க இருக்குதோ அந்த வீட்டை என்ன பண்ணாது? சங்காரம் வராது. அடையாளம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவையே நமக்கு அவர் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நாம். அப்போஸ்தலர் சொல்றாரு, என் சுய ரத்தத்தினால் நான் சம்பாதித்து கொண்ட என்னுடைய சபைன்னு சொல்றாரு. இங்க இருக்கிற நம் எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், மீட்பை கொடுத்த ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், பரலோகத்தில் இணைத்த ரத்தம், இழந்து போன துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிக்கப்பட்ட ரத்தம். இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. அதுதான் என் அடையாளம். எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்தோம். 2-3 நிமிடங்கள் நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை,